ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? வெஜ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெங்காயம், கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கரம் மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் சாட் மசாலா, ஜீரக பவுடர், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். ப்ரெட்டை ஓரெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி குழவையெல்லாம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பண்ண ஸ்டஃபிங் நடுவில் வச்சுருங்க. இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க ப்ரெட்டை. இதை வந்து ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ண வரலன்னா இந்த ஓரெல்லாம் எடுத்துட்ட உடனே இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஸ்டஃபிங்கை வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் அது நடுவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் உருட்டை வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுக்கோங்க எப்பவும் போல் கோட்டிங்க்கு. இன்றைக்கி நான் கார்ன் தான் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸு, ரஸ்க்கு இல்லைனா கார்னை நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி இதில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்லேயோ இல்லை பிரெட் க்ரம்ஸு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு இந்த ஸ்குவீவர்ஸ் இருந்தால் அதில் குத்திட்டு இந்த மாதிரி மேலே மயனேஸோ இல்லை சாஸோ போட்டு பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, சாப்பிட்ருவாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.